அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆங்கில வருடம் 2024 ஆண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டின் முதல் மாதம் ஜனவரி. இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் பயணம் செய்கிறாரு. நவகிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான பாதகமான நிலைகள் உருவாக போகிறது, இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. எதிரிகளோடு போராடி தான் வெற்றி காண வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாகலாம். நண்பர்கள் தானே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் எதிர்பக்கத்தில் நின்று உங்களோடு சண்டை போடுவாங்க. சமாளிக்க உங்களுக்கு ரொம்ப தெம்பு தேவைப்படுங்க. மனதை எப்பொழுதுமே தைரியமாக வைத்து கொள்ளுங்க. பிரச்சனை அப்படின்னு வந்தால் உடனே சோர்ந்து போகக்கூடாது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. என்ன வார்த்தைகளை பேசணும், என்ன வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல உஷாரா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வம்ப விலைக்கு வாங்க வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரை நீங்கள் அனைத்து இடத்துலையுமே மௌன விரதம் இருப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலக பணிகளில் பொறுமை ரொம்ப தேவைங்க. மேலதிகாரிகளை எதிர்த்து கொள்ளக்கூடாது. சொந்த தொழிலில் கொஞ்சம் அக்கறையோடு நடந்து கொண்டா வரக்கூடிய சின்ன இழப்புகளில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் கடகராசி அன்பர்கள் அடைவாங்க. வருமானத்தை இரட்டிப்பாக பெருக்குவதற்கான வேலைகளில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியையும் கொடுக்குங்க. மனது சந்தோஷம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகையால் சுப செலவு ஏற்படதாங்க செய்யும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை இந்த மாதம் கொஞ்சம் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா சின்ன உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படாது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாகத்தான் இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் சில திடீர் செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் கரைய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகள் பெரிதாக்காம தவிர்க்க முடியும். அதே மாதிரி புதிதாக எந்த ஒரு காரியத்தையுமே இந்த மாதத்தில் தொடங்குறத தவிர்ப்பது நல்லதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அவர்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரவும் வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ஜனவரி 15 பிறகு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நினைத்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் தொழிலை முன்னேற்றுவதற்கு செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. புதிய முதலீடு செய்வதை மட்டும் இந்த ஜனவரி மாதம் தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க. அதே சமயம் வரவுக்கு ஏற்ற செலவு இந்த காலகட்டத்தில்
இருக்கத்தாங்க செய்யும். உடல் நலனில் மாதத்தினுடைய முற்பகுதியில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவ்வப்பொழுது மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் என்றாலும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு துணையின் அறிவுரையை கேட்டு எடுத்தா பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியுங்க. அதே மாதிரி நண்பர்களுடன் பழகும் பொழுது ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா மறுமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகலாம். அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் பிறரிடம் தங்களின் வேலையை ஒப்படைக்காம நீங்களே உங்களுடைய வேலையை செய்வதன் மூலமா வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது என்றாலும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். புதிதாக முதலீடு செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெற்றதுக்கு அப்புறமா முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியானது சிறப்பான காலகட்டமாக திகழுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படலாம். உடல் நலமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கும். இருந்தாலும் உணவு பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்தாலும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. திருமணத்திற்காக காத்திருப்பவங்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு தள்ளி போயிருந்த குழந்தை பாக்கியம் கூட இந்த ஜனவரி மாதம் கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி மாதத்தின் ஒரு பகுதியில் சாதகமான சூழ்நிலை உங்களுடைய பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிலவுங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யறதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சவால்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் தொழிலையோ வியாபாரத்திலேயோ லாபம் இருக்காது. உங்களுடைய பணியிட சூழல் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள், விவாதங்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடத்திலேயோ அல்லது மேலதிகாரிகளிடத்திலேயோ எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எவ்வளவு வரவு வந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் அது கரைந்து போகக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூல பலன்களை தருகிறதோ அதே மாதிரி மாதத்தினுடைய பகுதியானது அது அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து திட்டமிட்டு செய்வதன் மூலமாக ஓரளவிற்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபடாதீங்க. சண்டை வருகிறது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய முன் கோபத்தை தவிர்ப்பது அதைவிட சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பணவரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது என்றாலும் பணவரவிற்கு ஏற்ற செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால பண்டிகை செலவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் கூட உங்களுக்கு அடிக்கடி உண்டாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. என்ன செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் யோசித்து திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உடல் நலத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் உடல் உபாதையின் காரணமாகவே மருத்துவ செலவுகள் அதிக அளவில் ஏற்படுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நிலையில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். சிறிய
சிறிய உபாதை ஏற்பட்டவுடன் அது சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதன் மூலமா பெரிய பிரச்சனை வராம தவிர்க்க முடியும். அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக நீங்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழல் மாதம் ஒரு பகுதியில் சாதகமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமற்ற நிலையில இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலமா பிற்காலத்தில் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாம தொழிலை நல்ல முறையில் நடத்த முடியும். ஒரு சிலருக்கு புது முயற்சிகள் வெற்றியை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் செலவுகள் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் வீண் விரயம் ஆவதை உங்களால் தவிர்க்க முடியும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் முறையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித சுபிக்ஷங்களும் உங்களுக்கு உண்டாக பெறும். அதே மாதிரி சிவபெருமானையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை இவை அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.